அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அன்புக்குரிய மாணவ மாணவிகளே. எமது மூன்றாவது செஷனில் நான் உங்களை சந்திக்கின்றேன். வழமை போன்று தரம் 10 கடந்த கால வினாக்களும் விடைகளும் என்ற தொடரில் இன்னும் சில வினாக்களை உங்களோடு அதற்குரிய விடைகளையும் உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். எனவே வழமை போன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கின்ற போது குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது பரீட்சை நெருங்குகின்ற போது நீங்கள் அந்த குறிப்புகளை மீட்டிக்கொள்ள முடியும். அதே போன்று இதுபோன்று இன்னும் பல வினாக்களை நீங்கள் படிக்க வேண்டுமாக இருந்தாலும் எமது ஆக்ரா திஹாரி என்ற யூடியூப் சேனலுக்கு சென்று இருக்கின்ற ஏனைய வீடியோக்களையும் நீங்கள் கற்று பயன்பெற முடியும். எனவே இன்றும் நாங்கள் இரண்டாவது வினாத்தாளிலிருந்து தொகுக்கப்பட்ட ஒரு சில வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் விடைகளோடு தொடர்புடைய சில மேலதிக விடயங்களையும் உங்களுக்கு நான் வழங்க இருக்கின்றேன். அந்த வகையில் அன்புக்குரிய மாணவர்களே, கட்டாய வினா என்ற ஒரு பகுதி இருக்கிறது இரண்டாம் வினாத்தாளிலே. அதிலே முதலாவது வினா நீங்கள் கட்டாயமாக எழுத வேண்டிய வினாக்கள். அதிலே முதல் 2 பகுதியும் உலகப்படத்திலும் இலங்கை படத்திலும் இடங்களை குறிக்க வேண்டும். அடுத்து வருகின்ற 3 பகுதிகளிலே 4 வினாக்கள் வீதம் குறுகிய விடைகள் எதிர்பார்க்கப்படுகின்ற 12 வினாக்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு வினாவை நாங்கள் இப்போது ஆரம்பிப்போம். பின்வரும் ABCDயினால் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுடன் தொடர்புடையவர்களின் பெயர்களை குறிப்பிடுக. A. அனுராதபுர ராச்சியத்தின் இறுதி மன்னன். அனுராதபுர ராச்சியத்தின் முதல் மன்னன் பண்டுகாபியன் என்பது மாணவர்களாக உங்களுக்கு நன்காக தெரியும். சுமார் 1000 வருட காலம் ஆட்சி தலைநகரமாக இருந்த அனுராதபுரத்தை கிறிஸ்துக்கு பின் 990ஆம் ஆண்டுகளிலே இந்தியாவிலிருந்து வந்த ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் ஆக்கிரமிக்கிறான். அப்போது இலங்கையின் அனுராதபுரத்தில் இருந்த மன்னன் 5ஆம் மஹிந்தன். எனவே அனுராதபுரத்தின் கடைசி மன்னனாக 5ஆம் மஹிந்தன் கருதப்படுகிறான். பி. பொலன்னறுவை ராச்சியத்தை ஆட்சி செய்த மகாராணிகளில் ஒருவர். பொலன்னறுவை ராச்சியம் என்பது அனுராதபுரத்தின் பின் 1ஆம் விஜயபாகுவினால் தலைநகரமாக்கப்பட்ட ஒரு ராச்சியம். இங்கே 1ஆம் விஜயபாகு மன்னன், அதன் பிறகு மகா பராக்கிரமபாகு அல்லது 1வது பராக்கிரமபாகு மன்னன், அதன் பிறகு நிசங்க மல்ல மன்னன் ஆட்சி செய்கிறார்கள். இந்த 3 பேரும் பிரபலமானவர்கள். இவர்களுக்கு பிறகுதான் நிசங்க மல்ல மன்னனின் சகோதரனின் மகனான சாகச மல்லன் ஆட்சிக்கு வருகிறான். அதன் பிறகு நிசங்க மல்ல மன்னனின் மனைவி கல்யாணவதியும் பராக்கிரமபாகு மன்னனின் மனைவி லீலாவதியும் தொடர்ந்து ஆட்சி செய்கிறார்கள். எனவே லீலாவதி 3 முறை பொலன்னறுவையின் ஆட்சியாளராக இருந்திருக்கிறார் என்பதும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் லீலாவதி என்ற பெயரையோ அல்லது கல்யாணவதி என்ற பெயரையோ இங்கு குறிப்பிட முடியும். சி. சிறுவயதில் கீர்த்தி என அழைக்கப்பட்ட 1ஆம் விஜயபாகு மன்னனுக்கும் அவனது குடும்பத்துக்கும் பாதுகாப்பு அளித்தவன். கீர்த்தி என்பதும் 1ஆம் விஜயபாகுக்கு சிறுவயதில் வழங்கப்பட்ட பெயர். கீர்த்தி அல்லது 1ஆம் விஜயபாகு தனது குடும்பத்தோடு ஆரம்ப காலத்தில் ருகுணு அல்லது உருகுணை என்ற இலங்கையின் தென் பகுதியிலேயே தான் வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு சித்தாரும்பி புத்தநாயக்க என்ற ஒரு அரச அதிகாரியை பாதுகாப்பளித்ததாக வரலாறு குறிப்பிடுகிறது. இந்த புத்தநாயக்க 1ஆம் விஜயபாகுவுக்கு பல யுத்த பயிற்சிகளை, குதிரையோட்டம் முதல் பல யுத்த பயிற்சிகளை வழங்கியதாகவும் வரலாறு குறிப்பிடுகிறது. டி. புராதன இலங்கை நிர்வாகத்தில் பருமக்களு என அழைக்கப்பட்டவர். அரசர்கள் தோன்றுவதற்கு முன்பு கிராமங்களை நிர்வகித்தவர்கள் கமிக்க என அழைக்கப்பட்டார். அதே போன்று சில கிராமங்களை ஒன்றிணைத்து விவசாயத்துக்காக வேண்டி குலத்தொகுதிகள் உருவாக்கப்பட்டன. வெவ் பிரபாதனைய அல்லது எல்லங்காவ் என்ற குலத்தொகுதிகள். இந்த குலத்தொகுதிகளுக்கு பொறுப்பாகவும் சில கிராமங்களை ஒன்றிணைத்து அவற்றுக்கு பிரதிநிதியாக செயற்பட்டவர் பருமக்க. இந்த பருமக்க பிரதேச தலைவர் என அழைக்கப்படுகிறார். இந்த பிரதேச தலைவர்களாக பெண்களும் இருந்திருக்கிறார்கள் என வரலாற்று தகவல்கள் குறிப்பிடுகின்றன. எனவே அந்த பெண்கள் தான் பருமக்கலு என அழைக்கப்பட்டவர்கள். ஆவண்ணாவுக்கு செல்வோம். இங்கு காட்டப்பட்டுள்ள கல்வெட்டை குறிப்பிடும் பெயர் யாது?
ஒரு பிரசித்தமான கல்வெட்டு. தொல்பொருள் ஆதாரங்களில் முக்கியமான இடத்தை பெறுகின்ற ஒன்றுதான் கல்வெட்டுக்கள். இலங்கையிலே மிக நீளமான 4 மீட்டர் அகலமும் 8 மீட்டர் நீளத்தையும் கொண்ட கல்வெட்டாக இந்த கல்வெட்டு காணப்படுகிறது. இதன் பெயர் கல்பொத்த கல்வெட்டு. இதனை உருவாக்கிய மன்னனின் பெயர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். பொலன்னறுவை ராச்சியத்திலே பராக்கிரமபாகு மன்னனுக்கு பிறகு நிசங்க மல்ல மன்னன் ஆட்சிக்கு வந்தான். நிசங்க மல்ல மன்னனின் வரலாறு அதிகமாக இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிசங்க மல்ல மன்னன் தான் இதனை உருவாக்கிய மன்னனாக கருதப்படுகிறான். இம்மன்னனுக்கு உரிய அரச வம்சத்தின் பெயர் யாது? பொலன்னறுவை ராச்சியத்தின் போது இந்திய அரச வம்சங்களின் செல்வாக்கு இலங்கையிலே மிகவும் பிரபலமாக காணப்பட்டது. நிசங்க மல்ல மன்னன் இலங்கையிலே காலிங்க அரச வம்சத்தைச் சேர்ந்தவனாக கருதப்படுகிறான். பொலன்னறுவை ராச்சியத்தின் போது பாண்டிய அரச வம்சத்துக்கும் காலிங்க அரச வம்சத்தை சார்ந்தவர்களுக்கும் இடையில் பல முரண்பாடுகள் காணப்பட்டன. அந்த வகையில் காலிங்க அரச வம்சத்தைச் சேர்ந்த நிசங்க மல்ல மன்னன் பராக்கிரமபாகு மன்னனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கிறான். இக்கல்வெட்டு நிறுவப்பட்டுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் பொலன்னறுவை இலங்கையின் 2வது தலைநகரமாக கருதப்படுகின்ற இடம். பின்வரும் ABCD-னால் வினவப்பட்டுள்ள பெயர்களை குறிப்பிடுக. மின்னேரியா குலத்துடன் தொடர்புடைய மன்னன். அனுராதபுர இராச்சியத்துடன் தொடர்புடைய குலம் மின்னேரியா குலம். அது பொலன்னறுவை அண்டி ஒரு பிரதேசத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது, தோண்டப்பட்ட ஒரு குலம். மகாசேன மன்னன் தான் மின்னேரியா குலத்தை நிர்மாணித்தவனாக கருதப்படுகிறான். எனவேதான் மகாசேன மன்னன் மின்னேரியா தெய்வம் எனவும் அழைக்கப்படுகிறான். கோட்டை தர்மபால இளவரசனின் தந்தை. கோட்டை இராச்சியம் என்பது இலங்கையின் பொலன்னறுவை இராச்சியம் வீழ்ச்சி அடைந்ததன் பிறகு தலைநகரங்கள் தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்திருக்கின்றன. அதிலே தம்பதனிய, யாப்பகுவ, குருநகலை, கம்பலை, அடுத்ததாக கோட்டை போன்ற இடங்களுக்காக தலைநகரங்கள் நகர்ந்திருக்கின்றன. இந்த கோட்டை இராச்சியத்தை ஆட்சி செய்த 8ஆம் விஜயபாகு மன்னனின் பேரனாக தர்மபால மன்னன் கருதப்படுகிறான். தர்மபால மன்னனின் தந்தை பூவனேக பாகு. 8ஆம் விஜயபாகு மன்னனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். பூவனேக பாகு, மாயாதுன்ன, மத்தும பண்டார். எனவே தர்மபால மன்னனின் தந்தையாக பூவனேக பாகு கருதப்படுகிறான். மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர். மோனாலிசா ஓவியம் ஐரோப்பிய மறுமலர்ச்சியோடு தொடர்பான விடயம். ஐரோப்பிய மறுமலர்ச்சியின் போது ஏற்பட்ட கலைத்துறையின் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான முத்திரையாக கருதப்படுகிறது மோனாலிசா ஓவியம். மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் லியனார்டோ டா வின்சி. ஐரோப்பிய மறுமலர்ச்சியின் விளைவாக வானியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர். ஐரோப்பிய மறுமலர்ச்சியிலே கல்வி வளர்ச்சி, சமய மறுமலர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, தேசிய அரசுகள் தோற்றம் பெறுதல் போன்ற பல விடயங்கள் முன்னேற்றம் கண்டன. அதிலே விஞ்ஞான வளர்ச்சியிலே வானியல் விஞ்ஞானத்துறை, குறிப்பாக கலிலியோ கலிலி தொலைநோக்கியை கண்டுபிடித்தது முதல் பல முன்னேற்றங்கள் காணப்பட்டன. அதிலே உலகம் கோள வடிவானது என்றும், அதாவது பூமி கோள வடிவானது என்றும், பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்றும் கருத்தை முதலில் வெளியிட்டவராக நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் கருதப்படுகிறார். எனவே வானியலின் தந்தை எனவும் அவர் அழைக்கப்படுகிறார். நாங்கள் மாணவர்களே எமது 18 புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய வினாக்களில் ஒன்றான ஒரு வினாவுக்கு செல்வோம். அந்த வினாவிலே முதலாவது பாருங்கள். உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்களில் அடங்கும் தூது காவியங்கள் 3ஐ தருக. உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்களில் நாங்கள் பல இலக்கிய மூலாதாரங்களை உங்களுக்கு தந்திருக்கின்றோம். அதிலே சமயத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட காவியங்கள் அல்லது இலக்கிய மூலாதாரங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதே போன்று ராசரட்டை பற்றி அறிவதற்கான மூலாதாரங்கள் எவை என்றும் பார்த்திருக்கின்றோம். இங்கே தூது காவியங்கள், குறிப்பாக தென்மேற்கு திசை நோக்கி உருவான ராச்சியங்களிலே குருநாகலை ராச்சியம், கோட்டை ராச்சியங்களில் அதிகமாக எழுதப்பட்ட இலக்கிய மூலாதாரங்கள் இவை காணப்படுகின்றன. அதிலே மயூர சந்தேசய, திசர சந்தேசய, செலலிகினி சந்தேசய
போன்றவற்றை நீங்கள் இதற்கு விடையாக குறிப்பிடலாம். இதற்கு மேலதிகமாக புகழ்காவியமாக பெரகும்பா சிரித்த, அதாவது பராக்கிரம்பக மன்னனின் வரலாறை பற்றி கூறிய புத்தகம், அதே போன்று யுத்தங்களை பற்றிய கூறிய புத்தகங்களாக சீதாவக்க சட்டன, இங்கிலீசு சட்டன, கொன்ஸ்தாந்தீனு சட்டன போன்ற நூல்களும் இலக்கிய மூலாதாரங்களாக கொள்ளப்படுகின்றன. இந்த கேள்விக்கான விடை மயூர சந்தேசய, திசர சந்தேசய, செலலிகினி சந்தேசய. தொல்பொருள் மூலாதாரமான கல்வெட்டுக்களின் வகைகள் 4 குறிப்பிடுக. தொல்பொருள் மூலாதாரங்களிலே மிகவும் உறுதி வாய்ந்த ஒரு மூலாதாரம் கல்வெட்டுக்கள் ஆகும். இந்த கல்வெட்டுக்கள் பொதுவாக நாங்கள் குகைகளிலே செதுக்கப்பட்ட கல்வெட்டுக்களை குகை கல்வெட்டு என்றும், கற்பாறைகளில் செதுக்கப்பட்டிருந்தால் அவற்றை பாறை கல்வெட்டு என்றும், தூண் வடிவில் செப்பனிடப்பட்டு அதிலே சில விடயங்களை செதுக்கியிருந்தால் அதை தூண் கல்வெட்டு என்றும், செப்பனிடப்பட்ட கற்களிலே செதுக்கியிருந்தால் அதை சுவர் கல்வெட்டு அல்லது கற்பலகை கல்வெட்டு என்றும், ஆசனங்கள் போன்று அமைக்கப்பட்ட கற்களிலே செதுக்கப்பட்டிருந்தால் இருக்கை கல்வெட்டு என்றும் நான் இப்போது 5 வகையான கல்வெட்டுக்களை குறிப்பிட்டிருக்கிறேன். அவற்றில் ஏதாவது 4 உங்களால் குறிப்பிட முடியும். இந்நாட்டில் பயன்படுத்தப்பட்ட பழமையான நாணயங்கள், மிக பழமையான நாணயங்கள், அவற்றுக்கு வழங்கப்பட்ட 2 பெயர்களை தருக என்பதுதான் இதற்குரிய இந்த கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த வினாவுக்குரிய விடை என்னவென்றால், புராதன நாணயங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்களுக்கு கஹபன, அதே போன்று கஹவனு, அதே போன்று தம்பமஸ்ஸ போன்ற பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அது தவிர அதனுள்ள அடையாளங்களை வைத்தும் அதற்கு லக்ஷ்மி பணம் என்றும், சுவஸ்திக பணம் என்றும், அஹகாசு என்றும் குறிப்பிடப்படுகிறது. அதாவது புராதன நாணயங்களிலே என்ன அடையாளங்கள் இருந்தன என்று வினா கொண்டு வருகின்ற போது லக்ஷ்மி அடையாளம், யானை சின்னம், சுவஸ்திக் அடையாளங்கள் இருந்ததாகவும் வேறொரு வினாவுக்கு விடையளிக்க முடியும். எனவே அதனை அடிப்படையாக வைத்து லக்ஷ்மி பணம் என்றும் சுவஸ்திக பணம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. நாணயங்கள் மூலம் வரலாற்றில் எவ்விடயங்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை 2 காரணங்களூடாக விளக்குக. நாணயங்கள் மூலம் வரலாற்றிலே, நாணயங்களுக்கு முன்பு இலங்கையும் புராதன இலங்கையிலே வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது. அது பண்டமாற்று பொருளாதாரம். நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது முதல் இலங்கையிலே பொருளாதாரம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இவ்வாறு நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால், இலங்கையிலே முதலாவது உலோக தொழில்நுட்பம் சிறப்பாக இருந்திருக்கிறது என்பது ஒரு விடயம். ஆரம்பத்தில் இருந்த நாணயங்கள் அனைத்தும் உலோகத்தினால் செய்யப்பட்டவை. எனவே உலோகத் தொழில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் கருத்து கொள்ள முடியும். 2வது, வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்ற விடயத்தையும் நீங்கள் குறிப்பிட முடியும். 3வது விடயம், பொருளாதாரத்திலே அந்த கால மன்னர்கள் தமது அதிக கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். அதனூடாக மக்களுக்கு வியாபாரம் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இதிலே சில வேளை வெளிநாட்டு நாணயங்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தால் அந்த வெளிநாட்டு நாணயங்களை கொண்டு எதனை குறிப்பிட முடியும் என்றால், இலங்கையில் புராதன காலத்திலே ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் அல்லது வெளிநாடுகளோடு தொடர்பான வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது போன்ற விடயங்களையும் குறிப்பிட முடியும். சரி மாணவர்களே, இந்த முதலாவது வினாவில் 4வது பகுதிக்கு வருகின்றோம். வரலாற்றை கற்பதற்கு ஓவியம் மற்றும் சிற்பங்கள் என்பன எவ்வளவு அவசியமானவை என்பதனை 3 காரணிகள் ஊடாக உதாரணங்களுடன் விளக்குக. இந்த வினாக்களிலே வரவேண்டிய விடைகளையும் அவற்றோடு தொடர்பான விடைகளையும் தான் நாங்கள் இங்கே குறிப்பிட்டு கொண்டு வருகிறேன். ஆனால் அவற்றை விளக்குகின்ற திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பை எழுதிவிட்டு அந்த குறிப்புக்கு பொருத்தமான சில வசனங்களை ஒழுங்குபடுத்தி 4-5 வரிகளுக்காவது நீங்கள் அவற்றை விளங்கப்படுத்த வேண்டும். இதற்குரிய விடை, புராதன காலத்திலே ஓவியங்கள் சிற்பங்கள் மூலம்
ஓவியங்கள் சிற்பங்கள் மூலம் நாங்கள் எந்த விடயங்களை அறிந்து கொள்ளலாம்? உண்மையிலே ஓவியங்கள் சிற்பங்கள் புராதன கலை அம்சத்தை தெளிவாக எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. சீகிரிய ஓவியத்தை பார்க்கின்ற போதும் ஏனைய இடங்களில் இருந்து ஓவியங்களை பார்க்கின்ற போதும் புராதன காலத்தில் எவ்வாறான கலை அம்சங்கள் காணப்பட்டிருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று அந்த ஓவியங்கள் மூலம் புராதன மக்கள் எவ்வாறான ஆடை அணிகளை அணிந்திருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதற்கு சீகிரி ஓவியத்தை நீங்கள் சிறப்பாக குறிப்பிட முடியும். ஓவியங்களுக்காக வேண்டி நிறங்களை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்கள்? இயற்கையான நிறங்களை அவர்கள் தாவரங்களிலிருந்து அவற்றின் இலைகள், அவற்றின் பட்டைகள், மரங்களின் தோல், சில பழங்களின் சாறுகள் போன்றன பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று சிற்பங்களை பொறுத்தவரையிலும் எந்த அளவுக்கு எமது நாட்டிலே கலைத்துறையில் ஆர்வமுள்ள மிக திறமையான சிற்பங்களை வடிவமைக்கின்ற சிற்பிகள் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை அறியலாம். அதற்கு நடராஜ சிலைகள் மிகச்சிறந்த உதாரணம். அதே போன்று எங்களுக்கு தெரியும் யானை விளக்கு, கேகாலையிலே கண்டெடுக்கப்பட்ட, எங்களுக்கு ஒரு தொழில்நுட்பமாக பல வினாத்தாள்களிலே கேட்கப்பட்ட வினா ஒன்றுதான் தெடிகம யானை விளக்கு. அவற்றை நீங்கள் உதாரணமாக குறிப்பிட முடியும். அதுபோன்று பல சிற்பங்கள், பாதிகாபேன் சிலை, புத்தருடைய பல சிலைகள், அவுக்கண புத்தர் சிலை, இது போன்ற பல விடயங்களையும் நாங்கள் குறிப்பிட முடியும். இந்த சிற்பங்களிலும் சிலைகளிலும் இந்தியாவுடைய செல்வாக்கு இருந்திருக்கிறது, குப்த பேரரசின் மரபு இருந்திருக்கிறது, மௌரிய ஆட்சி வம்சத்தின் மௌரிய பேரரசின் மரபு இருந்திருக்கிறது. சீகிரிய ஓவியம் கூட இந்தியாவின் அஜந்தா ஓவியத்துக்கு சமனான ஓவியம் என்பதையும் நீங்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். தோல்வி பயம் துரத்தும், திரும்பி பார்க்காதீங்க. போதும்னு மனசு சொல்லும், வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒண்ணு சொல்லுங்க, என் உரிமையை முடிஞ்சா பறிச்சு பார், நான் முன்னேறுவேன். முடிஞ்சா என்ன தடுத்து பார். கண்ணுல நெருப்போட, களத்துல வெறியோட, உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி மாணவர்களே, இடையிலே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக வேண்டி அந்த வீடியோவை நான் இங்கே அமைத்திருந்தேன். கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்படும் பின்வரும் பெயர்களால் அழைக்கப்பட்ட நபர்களை ஒழுங்குமுறையில் தருக. ஏ வகர. வகர என்பது புராதன காலத்திலே அரசர்களுக்கு அவசியமான ஆலோசனைகளை வழங்குவதற்கு பொறுப்பாக இருந்தவர். பி சித்தகர. அரச மண்டபத்திலே அரசனின் அனுமதியோடு அரச மண்டபத்திலும் அந்த கிராமத்திலும் சித்திர கலைஞர்களாக செயற்பட்டவர்கள் சித்தகர என அழைக்கப்பட்டார்கள். அதே போன்று கபர என்பது ஆரம்ப காலத்திலே இரும்பு தொழிலை செய்தவர்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், கபரன். இது தவிர பொற்கொள்ளர்கள் துலாதார என்றும், செப்பு தொழில் செய்தவர்கள் தம்பகர என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவற்றை நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். பின்வரும் தகவல்களுடன் தொடர்புடைய துறைமுகங்களை பெயரிடுக. புனித வெள்ளரசு மரம் கொண்டு வரப்படுதல். இலங்கைக்கு பௌத்த மதத்தை தேவநம்பி திச மன்னன் காலத்திலே மஹிந்த தேரர் மூலம் கொண்டு வரப்பட்டது. மஹிந்த தேரருடைய சகோதரி சங்கமித்தாவும் அவரது தோழிகளும் சேர்ந்து நண்பர்களும் இலங்கைக்கு புனித வெள்ளரசு மரக்கிளையை எடுத்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே புனித வெள்ளரசு மரக்கிளை கொண்டு வரப்பட்டது யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கின்ற ஜம்புகோளப்பட்டணம் என்ற துறைமுகமாகும். புனித தந்ததாது கொண்டு வரப்படுதல். புத்தருடைய புனித பட்சின்னம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது திருகோணமலை
மலை துறைமுகத்திலே இருக்கின்ற திருகோணமலை துறைமுகத்துக்கு கீழால் இருக்கின்ற ஒரு சிறிய இறங்குத்துறை லங்காபட்டுன அல்லது லங்காபட்டணம் என்பதாகும். சி. அனுராதபுர இராசதானியின் பிரதான துறைமுகம். அனுராதபுர ராச்சியம் இலங்கையிலே வடமேற்கு திசையை பெரும்பாலான பகுதியை கொண்ட ஒரு பிரதேசம். இங்கே அனுராதபுர ராச்சியம் வெளிநாட்டு வியாபாரத்திலே ஈடுபடுவதற்கும் யுத்த நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுவதற்கும் மிக பிரதானமாக பயன்படுத்தப்பட்டது மாந்தோட்ட அல்லது மகாதித்த என்ற இடம். தற்போது மன்னாரம் அதை சுற்றியுள்ள இடமும் அடையாளப்படுத்தப்படுகின்ற இடம். பொலன்னறுவை ராசியத்தின் பிரதான துறைமுகம் பொலன்னறுவை இலங்கையின் வடகிழக்கு பிரதேசத்தை அதிகளவு மையமாக கொண்ட ஒரு ஆட்சி பிரதேசமாக காணப்பட்டது. அதிலே இலங்கையிலே மிக பிரபலமான சர்வதேச வர்த்தகத்திற்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட திருகோணமலை தற்போது கூட அது ஒரு பிரசித்தமான இயற்கை துறைமுகம். அந்த காலத்திலே திருகோணமலை கோகர்ண தித்த அல்லது கோகர்ண தித்த என அழைக்கப்பட்டிருக்கிறது. கோகர்ண தித்த அல்லது திருகோணமலை துறைமுகம் என்று கூட நீங்கள் விடியளிக்க முடியும். புராதன சமூகத்தில் திட்டமிடப்பட்ட உள்நாட்டு வர்த்தகம் காணப்பட்டமையை இரு காரணிகள் ஊடாக விளக்குக. புராதன சமூகத்திலே உள்நாட்டு வர்த்தகம், உள்நாட்டிலே வியாபாரம் ஆரம்ப காலத்தில் பண்டமாற்றமாக இருந்தாலும் பிற்பட்ட காலத்தில் பணப்பரிமாற்றம் ஆரம்பித்தது. எனவே பணப்பரிமாற்றம் ஆரம்பித்ததே ஒரு மிக திட்டமிடப்பட்ட ஒரு பொருளாதாரம் முறை காணப்பட்டதற்கு ஒரு உதாரணமாக நீங்கள் குறிப்பிடலாம். அதே போன்று பல்வேறுபட்ட சந்தைகள் கிராமங்களிலே தமது பொருட்களை கொண்டு வந்து ஒரே இடத்தில் குவித்து வியாபாரம் செய்துவிட்டு செல்கின்ற சந்தைகள் காணப்பட்டிருக்கின்றன. அதிலே குறிப்பாக காலசுமன பிரதேசம், ஹோபிட்டிகம சந்தை, அனுராதபுர சந்தை என்பவற்றை நீங்கள் குறிப்பிடலாம். அதே போன்று தமது வர்த்தக நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காக வேண்டி வர்த்தக சங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வர்த்தக சங்கங்களுக்கு உதாரணங்களாகவும் பல அந்தந்த கிராமங்களை அடிப்படையாக கொண்ட மட்பாண்ட வர்த்தகம் செய்தவர்கள், இரும்பு வர்த்தகத்தில் உற்பத்தியில் ஈடுபட்டவர்கள், அதே போன்று தானியங்களை விவசாயம் செய்து அதனை சந்தைகளுக்கு எடுத்து செல்கின்ற அந்த தானியங்களுக்குரிய வியாபாரிகள் தங்களுக்கிடையில் பல சங்கங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று மன்னர்களாலும் அந்த கிராம தலைவர்களாலும் ஒழுங்கான சட்ட திட்டங்கள் அமுலாக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு ஹோபிட்டிகம சந்தை தொடர்பாக பதுல்லை தூண் கல்வெட்டிலே தெளிவாக குறிப்பிடப்பட்ட சட்ட திட்டங்களை நீங்கள் குறிப்பிடலாம். இவ்வாறான விடயங்கள் புராதன காலத்தில் வர்த்தகம் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது என்பதை தெளிவாக காட்டுகிறது. அடுத்த வினாவுக்கு செல்வோம். அறிவை பெறவும் பரவல் அடைய செய்யவும் திட்டமிடப்பட்ட முறைகள் புராதன காலத்தில் இந்நாட்டில் காணப்பட்டமையை உதாரணமுடன் விளக்குக. அறிவை பெறுவதற்காக வேண்டி புராதன காலத்திலே எவ்வாறான முறைகள் இருந்தன என்பதைத்தான் இந்த வினா உங்களிடம் கேட்கிறது. புராதன காலத்தில் அறிவு என்பது பரம்பரையாக வழங்கப்பட்ட ஒரு விடயமாக கொள்ளப்படுகிறது. ஆச்சாரியார் குடும்பம் என அதற்கென்றே சில குடும்பங்கள் இருந்திருக்கின்றன. அவர்களின் பிள்ளைகள் அந்த தொழிலை செய்திருக்கிறார்கள், கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சில கல்வெட்டுகளில் ஹதி ஆச்சாரிய என்ற ஒருவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் இங்கே நிலை வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், அறிவை வழங்குவதற்காக வேண்டி மக்கள் போய் அறிவை பெறுவதற்காக வேண்டி அறிவு கூடங்கள் காணப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக சமய நிறுவனங்கள் விகாரைகளே அந்த காலத்தில் அறிவை வழங்குகின்ற ஒரு இடமாக காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மகாவிகாரை, அபேகிரி விகாரை என்பன அறிவை வழங்குகின்ற 2 நிலையங்களாக காணப்பட்டிருக்கின்றன. அடுத்தது, அந்த காலத்திலே பல்வேறு மொழிகளில் நூல்களை எழுதியிருந்தது இன்னொரு விடயமாக காணப்படுகிறது. பாலி மொழி, சமஸ்கிருதம், சிங்களம் போன்ற பல நூல்கள் எமது இலக்கிய மூலாதாரங்களாக கொள்ளப்படுகின்ற இத்தகைய நூல்கள் அந்த காலத்தில் அறிவு சிறப்பாக இருந்தது என்பதை எடுத்து காட்டுகிறது. அதே போன்று வெளிநாட்டு பௌத்த பிக்குமார்கள் இலங்கைக்கு வருகை தந்து இலங்கையிலே கல்வி கற்றிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக பாக்கியன் தேரர்
புத்தகோஷ தேரர் போன்றவர்களையும் குறிப்பிட முடியும். அதே போன்று இன்னொரு விடயமாக கல்வியை வழங்குவதற்கு அதை வழங்குவதும் அதனை பெறுவதும் ஒரு பெரிய பெருமையாக கௌரவமாக கருதியிருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் இதற்கான விடைகளை வழங்க முடியும். அடுத்த வினாவை பாருங்கள். பின்வரும் கால்வாய்களை நிர்மாணித்த மன்னர்களை குறிப்பிடுக. இலங்கை நீர்ப்பாசனத்திலே குளங்கள் நிர்மாணித்ததை போன்று பல்வேறுபட்ட கால்வாய்களும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் எலஹர கால்வாயை உருவாக்கிய மன்னனாக வசவ மன்னன் கருதப்படுகிறான். அங்கமடியில்ல கால்வாய் இதை நிர்மாணித்த மன்னனாக முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் காணப்படுகிறான். பராக்கிரம சமுத்திரத்துக்கு நீரை எடுத்து செல்கின்ற ஒரு பிரதான கால்வாயாக அங்கமடியில்ல கால்வாய் கருதப்படுகிறது. மினிப்பே கால்வாயை உருவாக்கிய மன்னனாக அக்கபோ மன்னன் கருதப்படுகிறான். அடுத்து புராதன குல நிர்மாணத்தில் அமைக்கப்பட்ட குளத்தின் கூறுகள் 4 தருக. புராதன காலத்திலே குளங்களை நிர்மாணித்து மக்களின் விவசாய தேவைகளுக்கு உதவி செய்கின்ற ஒரு பணி அரசர்களின் பிரதான பணியாக காணப்பட்டிருக்கிறது. அன்றைய நீர்ப்பாசன தொழில்நுட்பவியலாளர்கள் அல்லது பொறியியலாளர்கள் குளம் ஒன்றை நிர்மாணித்த போது முக்கியமாக குளக்கட்டு அதில் ஒரு கூறாக கருதப்படுகிறது. அந்த குளக்கட்டை தொடர்ந்து வான்கதவு, அதே போன்று மடைக்கதவு அல்லது கலிங்கல், ஈரக்கலிங்கல், கலிங்கல் தொட்டி, அலை தாங்கி, சுருங்கைக்கு வான்கதவுன்னு சொல்வதுண்டு, அதே போன்று கால்வாய் என்பவற்றை அவர்கள் சிறப்பாக நிர்மாணித்திருக்கிறார்கள். இவை ஒவ்வொன்றினதும் தொழிற்பாடு என்னவென்பதை நாங்கள் இது தொடர்பாக இன்னொரு வினா இருக்கிறது அடுத்த எமது அமர்விலே, அதில் உங்களுக்கு மிக தெளிவாக நான் கூறிக்கொள்கிறேன். புராதன பொறியியலாளர்கள் குளக்கட்டு நிர்மாணிக்கும் போது பயன்படுத்திய தொழில்நுட்ப முறைகள் 2 விளக்குக. ஒன்று, இயற்கையாகவே அமைந்த கற்பாறைகளை அத்திவாரமாக வைத்து அவற்றிற்கு மேல் மண்ணை நிறைத்து குளக்கட்டுகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. இயற்கையாக அமைந்த கற்பாறைகளை உறுதியாக இருப்பதனால் அவற்றுக்கு மேல் மண்ணையும் போட்டு அதை அப்பாறையை ஒரு அத்திவாரமாக வைத்து குளக்கட்டை அமைத்தமை ஒரு விடயம். இரண்டாவது, 2 மலைகளுக்கு அல்லது 2 எச்சக் குன்றுகளுக்கு இடைப்பட்ட பிரதேசத்தில் கற்களையும் மண்ணையும் வைத்து குளக்கட்டு நிர்மாணித்திருக்கிறார்கள். இவற்றை நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். மிகச்சிறந்த வாஸ்து தொழில்நுட்பம் புராதன காலத்தில் காணப்பட்டமைக்கு உதாரணங்கள் தந்து விளக்குக. மாணவர்களே, வாஸ்து தொழில்நுட்பம் என்பதால் ஒரு கட்டிடத்தை அமைக்கின்ற போது இயற்கைக்கு பொருத்தமாகவும் அதே நேரம் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கின்ற முறையிலும் அமைக்கின்றது வாஸ்து தொழில்நுட்பம் எனப்படுகிறது. இதிலே விகாரைகள் அமைத்தமை ஒரு முக்கியமான விடயம். விகாரைகளை அமைக்கின்ற போது அந்த விகாரையின் வடிவங்கள் அத்திவாரத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அளவிலும் காற்றினால் சேதமாக்கப்படாத விதத்திலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ருவன்வெலிசேவின் அந்த தூஃபிகள், அதே போன்று அமைக்கப்பட்ட ஜேத்தவனராமய, அதே போன்று சில விகாரைகளை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கின்ற கட்டூன்கள், இவைகளெல்லாம் இயற்கையின் விபரீதங்களால் தாக்கு பிடிப்பதற்காக வேண்டி பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, உயரமான கட்டிடங்களை அமைத்தல் அந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். வாஸ்து விஞ்ஞானத்திலே உள்ள ஒரு விடயம். உயரமான கட்டிடங்கள் அமைக்கப்படுகின்ற போதும் இங்கே பூமிக்கு செங்குத்தாகவும் பூமிக்கும் அந்த கட்டிடத்துக்கும் இடையில் இருக்கின்ற தூரத்தின் அளவுகளில் பாதிப்புகளும் சமநிலை ஏற்படுகின்ற போது அவை சேதமாகக்கூடும். அந்த சேதமாகாமல் இருப்பதற்கு பொருத்தமான சமநிலையை பேணி
உயரமான கட்டிடங்கள் அமைத்தது இரண்டாவது விடயம். அதில் உதாரணமாக லோவ மகாபாய, சத்மஹல் பிரசாதய, பராக்கிரம்பாகுவின் மாளிகை என்பவற்றை குறிப்பிடலாம். மூன்றாவது கோட்டைகளை அமைத்தல். கோட்டைகளை அமைக்கின்ற போதும் இயற்கையான கற்களுக்கு மேல், கற்குன்றுகளுக்கு மேல் கோட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கற்குன்றுகளுக்கு மேல் கோட்டைகள் அமைக்கப்படுகின்ற போது அவை பூமியிலிருந்து மிக அதிக உயரத்தில் அமைக்கப்படுகின்ற போது புவியீர்ப்பு சக்தியையும் வளிமண்டலத்திலே வீசுகின்ற காற்றின் வேகத்தையும் அடிப்படையாக கொண்டு ஒழுங்கான முறையில் சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலேக்கு சீகிரியா அமைக்கப்பட்ட காசியப்ப மன்னனுடைய அந்த அரச மாளிகை, அதே போன்று யாப்பகுவ கோட்டை என்பவற்றை குறிப்பிடலாம். நான்காவது விடயம், வாஸ்து விஞ்ஞானத்திலே பூங்காக்கள் அமைக்கப்பட்டது. குறிப்பாக நீர் பூங்காக்கள், சீகிரியா கட்பாறைக்கு முன்னால் இருக்கின்ற சீகிரிய பூங்காக்கள் அமைக்கப்படுகின்ற போதும் கூட வாஸ்து தொழில்நுட்பம் மிகச் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவுக்கு நாங்கள் இப்போது செல்கிறோம். இரண்டாம் நகராக்கத்தின் போது உருவாகிய நகரங்கள் 3 குறிப்பிடுகிறார். இலங்கை வரலாற்றிலே முதலாம் நகராக்கத்திலே அனுராதபுரம், பொலன்னறுவே, இலங்கை தெற்கிலே அமைந்திருக்கின்ற மகாகமை அடையாளப்படுத்தப்படுகிறது. இரண்டாம் நகராக்கம் என்பது 1215ஆம் ஆண்டு பொலன்னறுவே ராஜ்யத்தை கலிங்க மகனுடைய படை தாக்கிய போது அரச குடும்பத்தைச் சேர்ந்த தளபதிகள், அரச குடும்பத்தவர்கள் தென்மேற்கு திசையை நோக்கி தப்பிச் சென்று குகைகளிலும் கட்பாறைகளிலும் காடுகளையும் ஒளித்திருந்தார்கள். பிறகு அவர்கள் தாங்கள் ஒளித்திருந்த பிரதேசங்களை தனது ராஜ்யமாக, ஆட்சி பிரதேசமாக மாற்றிக்கொண்டார்கள். அந்த இடத்திலே முக்கியமானது, 3ஆம் விஜயபாகு மன்னன் தமதன்ய ராஜ்யத்தை ஆரம்பித்தான். அதன் தொடராக குருநாகலை ராஜ்யம், யாப்பகுவ, குருநாகலை, அதன் பிறகு கம்பளை, கோட்டை ராஜ்யங்களை 2ஆம் நகராக்கத்திலே உருவாக்கப்பட்ட ராஜ்யங்களாக குறிப்பிடலாம். கோட்டை ராஜ்யம் பிற்பட்ட காலத்திலே சீதாவக்கை, ரைகம் என்றும் பிரிகிறது. அவற்றை நீங்கள் இந்த விடையில் உள்ளடக்கலாம். யாழ்ப்பாண ராசதானி தொடர்பான பின்வரும் தகவல்களை தருக. யாழ்ப்பாண ராஜ்யம் என்பது முதலாம் விஜயபாகு மன்னன் சோழர்களை இந்த நாட்டிலிருந்து துரத்தியதன் பின்பு முழு நாட்டையும் ஒன்றுபடுத்தினார். என்றாலும் 1215 கலிங்க மகன் ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் தென்மேற்கு நோக்கி நகரங்கள், தலைநகரங்கள் இடம்பெயர்ந்தன. அதன் பிறகு தொடர்ந்து இந்த நாட்டிலே போர்த்துகேயர் ஆட்சி செய்ய வரை யாழ்ப்பாணத்திலே இந்தியர்களின் தென்னிந்திய ராஜ்யங்களின் செல்வாக்குக்கு உட்பட்டிருந்தது. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே முதலாவது ஆட்சியாளனாக விஜயகூலங்கை அடையாளப்படுத்தப்படுகிறான். யாழ்ப்பாணம் பற்றிய வரலாற்றை அறிவதற்கு மிகவும் பொருத்தமான நூலாக, இலக்கிய மூலாதாரமாக யாழ்ப்பாண வைபவ மாலை இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த அரச வம்சம் சக்கரவர்த்தி வம்சம் அல்லது ஆரிய சக்கரவர்த்தி வம்சம் என அழைக்கப்படுகிறது. எனவேதான் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த அனைத்து மன்னர்களும் சக்கரவர்த்தி என்றே அழைக்கப்பட்டார்கள். யாழ்ப்பாண காலத்திலே 1344 இலங்கைக்கு வந்த அரேபியர், இவர் ஒரு நாடுகான் பயணி. இவர் யாழ்ப்பாண ஆட்சி காலம் என்று மட்டும் குறிப்பிட முடியாது. யாழ்ப்பாண ஆட்சி நடைபெறுகின்ற அதே காலத்திலே இலங்கையிலே தென்மேற்கிலே பல ராஜ்யங்கள் இருந்தன. கம்பளை ராஜ்யம் இருந்தது. இந்த காலத்தில் இலங்கைக்கு வந்து இலங்கை பற்றிய தகவல்களை ஒன்றிணைத்து எழுதிய ஒருவர் தான் இபுன் பதூதா என்பவர். எனவே இந்த 4 விடையை நீங்கள் நன்கு மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, கோட்டை ராசதானியில் காணப்பட்ட கல்வி இலக்கிய முன்னேற்றத்தை 2 காரணிகளின் ஊடாக விளக்குகிறது. தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்த ராஜ்யங்களே கோட்டை ராஜ்யம் 6ஆம் பராக்கிரம்பாகு மன்னனை கொண்டு ஆரம்பிக்கிறது. மிக சிறந்த கல்விமான்களை உருவாக்கிய ராஜ்யமாக கோட்டை ராஜ்யம் கருதப்படுகிறது. 6ஆம் பராக்கிரம்பாகு மன்னன் கோட்டை ராஜ்யத்திலே கல்வி நடவடிக்கைகளுக்கு கூடிய செல்வாக்கை வழங்கினார். அதே போன்று இந்த கோட்டை ராஜ்யத்திலே ஸ்ரீ ராகுல தேரர், விதாகம மைத்ரி தேரர்,
வேத்தேவே தேரர் போன்றவர்கள் சிறந்த கல்விமான்களாக இருந்திருக்கிறார்கள். 6ஆம் பராக்கிரமபாகு மன்னனும் ஒரு கல்விமானாக கருதப்படுகிறார். இரண்டாவது விடயம், கோட்டை ராஜ்யத்திலே கல்விக்கூடங்கள் காணப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக தேரகல பத்மாவதி பிரிவேனா உருவாக்கப்பட்டிருக்கிறது. பெப்பிலியான சுனேத்ராதேவி பிரிவேனா கோட்டை ராட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. விதாகம சதானந்த பிரிவேனா, அதே போன்று இருகல் குலத்திலக்க பிரிவேனா போன்ற பிரிவினாக்கள் கோட்டை ராட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. 4வது, 2ஆம் பராக்கிரமபாகு மன்னனின் சிறப்பினை 3 காரணிகள் ஊடாக விளக்குக. 2ஆம் பராக்கிரமபாகு மன்னன் தமதனிய ஆட்சியாளனான முதலாவது ஆட்சியாளனான 3ஆம் விஜயபாகு மன்னனின் புதல்வர்களில் ஒருவர். 3ஆம் விஜயபாகு மன்னனுக்கு பிறகு 2 பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். ஒன்று பராக்கிரமபாகு, அடுத்தது பூனேகபாகு. இதிலே 3ஆம் விஜயபாகு மன்னன் மறைவுக்கு பின்னர் மூத்த மகனான பராக்கிரமபாகு மன்னன் 1236 ஆட்சிக்கு வருகிறான். எனவே இவன் 2ஆம் பராக்கிரமபாகு எனும் பெயரிலே தமதனிய ராஜ்யத்தில் ஆட்சி பீடம் ஏறுகிறான். இவனது சிறப்புக்களாக நாங்கள் எதை குறிப்பிடலாம் என்றால், புலனறுவையை வீழ்த்திய கலிங்க மகானின் படையை புலனறுவையிலிருந்து துரத்தி அடித்தல் இவன் செய்த முதலாவது வேலை. 2ஆம் பராக்கிரமபாகு செய்த முதலாவது வேலை. அதே நேரம் இவனது ஆட்சி காலத்திலே ஜாவா பிரதேசத்திலிருந்து சந்திரபானு என்ற மன்னனும் அவனது படையெடுப்பும் இலங்கையை நோக்கி வந்தபோது அந்த படையெடுப்பை மிக சிறப்பாக முறியடித்து வெற்றி பெற்றான். இது இவனது சிறப்பை எடுத்து கூறுகின்ற 2ஆம் பராக்கிரமபாகு மன்னனின் சிறப்பை எடுத்து கூறுகின்ற 2வது விடயம். அதே போன்று இவன் குறிப்பாக தனது ஆட்சி காலத்திலே இலக்கியத்துக்கு மிக சிறந்து பங்காற்றியிருக்கிறான். கவிசிலுமின என்ற நூலை கூட இவன் எழுதியிருக்கிறான். அதே போன்று இலக்கியங்களை எழுதுவதற்கு இவன் கலைஞர்களுக்கு, இலக்கியவாதிகளுக்கு அனுசரணை வழங்கியிருக்கிறான். நாட்டினுடைய இலக்கியத்துக்கு இவன் பங்காற்றிய காரணத்தினால் வரலாற்றிலே இவன் கலிகால சாகித்ய சர்வஞ பண்டித எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறான். அது மட்டுமன்றி மக்களுடைய ஆன்மீக தேவைகளை, அதே போன்று பொருளாதார தேவைகளை சிறப்பாக மேற்கொள்வதற்காக வேண்டி தேவபதிராஜ என்ற பெயரில் உள்ள ஒரு அமைச்சரை அவர் நியமித்து அந்த பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறான். இப்படியாக ஒரு சிறந்த விடயங்களை செய்தவனாகவும் சிறப்பு இடத்தை பெற்றவனாகவும் இவன் 2ஆம் பராக்கிரமபாகு மன்னன் தமதனிய ராஜ்யத்திலே புகழ் பெற்று விளங்குகிறான். என்ற இறுதி வினாவாக இந்த வினா அமைகிறது. போர்த்துகேயர் நாட்டுக்கு வரும்போது காணப்பட்ட அரசியல் பிரிவுகளை குறிப்பிடுக. இலங்கையை ஆக்கிரமித்த ஐரோப்பியர்களிலே முதலாவது ஆக அமைவது போர்த்துகேயரின் வருகை. போர்த்துகேயர் இலங்கையின் காலி பிரதேசத்திலே காலி கோட்டைக்கு வந்திறங்கிய சம்பவத்தினுடன் போர்த்துகேயரின் வருகை ஆரம்பிக்கிறது. அப்போது இலங்கையிலே 3 ராச்சியங்கள், கோட்டை ராச்சியம், கண்டி அல்லது மலையக ராச்சியம், அடுத்தது யாழ்ப்பாண ராச்சியம் என்பவற்றை குறிப்பிட முடியும். எனவே இது போர்த்துகேயர் இலங்கைக்கு வருகின்ற போது இலங்கையில் காணப்பட்ட 3 ராச்சியங்களாக நாங்கள் இவற்றை அடையாளம் காண்கிறோம். தர்மபால இளவரசனுக்கு கோட்டை மக்களின் ஆதரவு கிடைக்காமைக்கு ஏதுவான காரணிகள் 4 தருக. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு விடயம், கோட்டை ராச்சியத்தை ஆட்சி செய்த 8ஆம் விஜயபாகு மன்னன் கொலை செய்யப்பட்டதன் தொடர்ந்து விஜயபாகு கொள்ளை என அழைக்கப்படுகின்ற 1521ஆம் ஆண்டு தனது பிள்ளைகள் 3 விஜயபாகு மன்னன் கொலை செய்யப்படுகிறான். அதற்கு சொலமன் என்ற ஒருவன் நியமிக்கப்பட்டு அவன் மூலம் கொலை செய்யப்படுகிறான். இது விஜயபாகு கொள்ளை என அழைக்கப்படுகிறது. இதன் பிறகு 3ஆக கோட்டை ராச்சியம் பிரிகிறது. கோட்டை, சீதாவக்கை, ரைகம. கோட்டையை பூனேபாகு மன்னனும், சீதாவக்கையை மாயாதுன்ன மன்னனும், ரைகம பகுதியை மத்தும பண்டாரவும் இந்த 3 சகோதரன் ஆட்சி செய்கிறார்கள். இதிலே பூனேபாகு மன்னனுடைய மகனாக தர்மபால மன்னன் காணப்படுகிறான். இங்கே கேள்வி, தர்மபால இளவரசனு கோட்டை மக்களின் ஆதரவு கிடைக்காமைக்கான காரணங்களை குறிப்பிடுகிறார். தர்மபால மன்னன்
போர்த்துகேயரின் கைப்பாவையாக இருந்தமை. அதாவது போர்த்துகேயரிடம் தனது சகோதரன் எப்போதாவது கோட்டையை கைப்பற்றுவான் என்ற பயத்திலே பூனேபாகு மன்னன் தனது மகனை கோட்டை போர்த்துகேயரிடம் கையளித்து யுத்த பயிற்சிகளுக்காகவும் ஏனைய எதிர்காலத்தில் ஆட்சி செய்வதற்கு பொருத்தமான திறமைகள் வளர்ப்பதற்காகவும் கையளித்திருந்தான். எனவே போர்த்துகேயர் இதனை மிகச் சிறப்பான வாய்ப்பாக கருதி தர்மபால மன்னை கிறிஸ்தவ சமயத்தை தழுவ வைத்ததோடு அவனுக்கு தனது கட்டுப்பாட்டிலே வைத்திருந்து ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது. எனவே தர்மபால மன்னன் போர்த்துகேயரின் கைப்பாவையாக செயற்பட்டதனால் கோட்டையில் இருந்த மக்கள் தர்மபால மன்னை பெரிதளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது விஷயம்தான் தர்மபால மன்னன் கத்தோலிக்க சமயத்தை தழுவியிருந்தமை. எனவே கோட்டை ராஜ்யத்திலிருந்து அதிகமான மதகுருக்கள் மாயாதுன்ன மன்னன் ஆட்சி செய்த சீதாவக்கைக்கு சென்று மாயாதுன்ன மன்னனுக்கு தனது ஆதரவை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது விடயம், தான் கத்தோலிக்க சமயத்தை பரப்பியது மட்டுமன்றி கத்தோலிக்க சமயத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமன்றி கத்தோலிக்க சமயத்தை கோட்டை ராஜ்யத்தில் பரப்புவதற்கு போர்த்துகேயருக்கு போதிய இடத்தை அனுமதியை வழங்கியிருந்தார். இதனாலும் கோட்டை மக்கள் தர்மபாலனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமன்றி கோட்டை மக்களுக்கு போர்த்துகேயரால் காலத்துக்கு காலம் அதிக அளவு துன்பங்களும் அநியாயங்களும் இழைக்கப்பட்ட போதும் கூட தர்மபால மன்னன் அதற்கு எதிராக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. இது போன்ற காரணங்களால் கோட்டை மக்கள் தர்மபால மன்னனை ஏற்றுக்கொள்வதிலிருந்து பின்வாங்கினர். அதற்கு பதிலாக தர்மபால மன்னனுடைய தந்தையின் சகோதரனான மாயாதுன்னை ஆட்சி செய்த சீதாவக்கை பகுதிக்கு சென்று சீதாவக்கை மாயாதுன்ன மன்னனுக்கு அதிகமான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் இந்த மக்கள் வழங்கியதாக வரலாறு குறிப்பிடுகிறது. சீதாவக்கை ராசதானியின் அடுத்த வினா, சீதாவக்கை ராசதானியின் வீழ்ச்சிக்கு ஏதுவான 2 காரணிகள். மாயாதுன்ன மன்னன் தொடர்ந்தும் தனது சகோதரனான பூனேபாகுவோடு சண்டையிட்டு தொடர்ந்து கோட்டையை கைப்பற்றத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான். அப்போதெல்லாம் போர்த்துகேயர் பூனேபாகுக்கு உதவி செய்தான். எனவே மாயாதுன்ன மன்னன் சீதாவக்கையில் மாத்திரம் ஆட்சி செய்து கொண்டிருக்காமல் அவன் கண்டியை நோக்கி தனது கவனத்தை செலுத்தினான். எனவே அவனது மகனான டிகிரி பண்டார என்றவன் யுத்தங்களுக்கு தலைமை தாங்கினான். கண்டி ராஜ்யத்தை நோக்கி படையெடுத்தான். அப்போதெல்லாம் அவன் முதலாவது ராஜசிங்கன் என தனது பெயரில் அழைக்கப்பட்டான். இந்த நிலையில் ராஜசிங்க மன்னன் தனது தந்தைக்கு பிறகு சீதாவக்கை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே மலையகத்தை நோக்கி அதிக கவனம் செலுத்தியமையால் சீதாவக்கை தொடர்பான அதிக ஈடுபாடு அவனிடம் காணப்படவில்லை. இது ஒரு காரணம், சீதாவக்கை வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். இரண்டாவது விடயம், இவன் சைவ மதத்தை தழுவிக்கொண்டமை. இங்கு பௌத்த மக்களுக்கும் இவனுக்கும் இடையில் பல முரண்பாடுகள் தோன்றியமை. மூன்றாவது விடயம், இவன் பௌத்த மதத்துக்கு எதிரான சில நடவடிக்கைகளில் கூட ஈடுபட்டிருக்கிறான். எனவே சீதாவக்கை தோல்விக்கு இதுவும் இன்னொரு காரணமாக அமைகிறது. இவன் கண்டியை கைப்பற்றிய போதும் கூட அவனுக்கு பிறகு சீதாவக்கை ஆட்சி செய்வதற்கு ஒரு வாரிசு இருக்கவில்லை. எனவே இதுவும் சீதாவக்கை வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். அதே நேரம் மலையகத்தை ஆட்சி செய்த முதலாம் விமலத சூரிய மன்னன், அதாவது கொணப்பு பண்டார என்பவன், அவனது ஆட்சி காலத்திலே சீதாவக்கையை தனது ஆட்சிக்கு கீழ் இணைத்து கொண்டான். ஏனென்றால் கொணப்பு பண்டாரவுக்கும் இந்த முதலாம் ராஜசிங்கனுக்கும் இடையில் ஒரு ஆரம்பகால குரோதம் இருந்திருக்கிறது. கொணப்பு பண்டாரை தந்தையான வீரசுந்தர பண்டார முதலாம் ராஜசிங்கவினால் கொலை செய்யப்பட்ட காரணத்தினால் ராஜசிங்கனை பழிவாங்க வேண்டும் என்ற தேவையும் கொணப்பு பண்டாரவுக்கு இருந்தது. எனவே கொணப்பு பண்டார குசுமாசன தேவியை திருமணம் முடித்து முதலாம் விமல தர்மசூரி என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்தவுடனேயே சீதாவக்கையின் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். இதனாலும் சீதாவக்கை ராஜ்யம் வீழ்ச்சி நோக்கி மிக வேகமாக சென்றது. இந்த தொடரின் கடைசி வினா மாணவர்களே, கண்டி ராசதானியுடன் செயற்படும் போது ஒல்லாந்தர் கடைபிடித்த கொள்கைகள் 3 விளக்குக. ஒல்லாந்தர் இலங்கைக்கு போர்த்துகேயரை தொடர்ந்து 1658 ஆண்டு
ஆட்சிக்கு வருகின்றார்கள் கரையோர பிரதேசத்திலே. ஒல்லாந்தர் மலையக ராச்சியத்தோடு பெரும்பாலும் மிக சுமூகமான ஒரு நல்ல உறவைத்தான் கையாண்டார்கள். மலையகத்தோடு யுத்தங்களை மேற்கொள்ளாமல் மலையக மன்னரை தனது நண்பராக கருதி தனக்கு தேவையான வியாபார நடவடிக்கைகளையும் வாசனை திரவியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு சுமூகமாகவே நடந்து கொண்டார்கள். எனவே ஒல்லாந்தர்கள் மலையக மன்னர்களோடு முரண்படாமல் சமாதானமாக செயற்பட்டார்கள். மன்னருக்கு தேவையான பரிசு பொருட்களை அடிக்கடி அனுப்பியிருந்தார்கள். அதேபோல் மன்னனோடு நல்ல முறையில் கடித தொடர்புகள் அல்லது தூதுவர்களை அனுப்பி தொடர்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அரசனுக்கு தேவையான உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக உபசம்பத்தா நிகழ்வுகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து மதகுருக்களை அழைத்து வருவதற்கு ஒல்லாந்தர் தனது கப்பல் சேவையை வழங்கியிருக்கிறார்கள். போன்ற அமைப்பிலே இந்த ஒல்லாந்தர்கள் மலையக மன்னர்களோடு மிகச் சிறப்பாக நடந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இன்றும் நாங்கள் எமது 3வது அமர்விலே சில வினாக்களையும் அவற்றோடு தொடர்பான விடைகளையும் அந்த விடைகளோடு இணைந்து வரக்கூடிய மேலதிக விடயங்களையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இவற்றை குறிப்பாக எழுதியிருப்பீர்கள். அந்த குறிப்புகளை மீண்டும் வாசித்து மீட்டல் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மீண்டும் இன்னொரு அமர்வில் 4வது அமர்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்க இருக்கிறோம். அதுவரை நீங்கள் தொடர்ந்து பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.